வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். ஆகாயத்தில் அழகிய மாளிகை. ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் ஒரு மாலை நேரத்தில் அரண்மனையில் உள்ள தோட்டத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே நல்ல தென்றல் காற்றுலாம் வீசுது. அதை அப்படியே ரசிச்சுட்டே நடந்துகிட்டே போயிட்டுருக்காங்க. நடந்துகிட்டே பேசிட்டும் போகிறாங்க. மனம் விட்டு பேசுகிறாங்களாம் அக்பர். திடீர்னு அக்பர், பீர்பால் எனக்கு ஒரு ஆசை, ஆகாயத்தில் எனக்கு ஒரு அழகிய மாளிகை கிட்டணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டவுன்னு பீர்பால் ரொம்பவே ஆகுறாரு. அதுவும் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, இவருக்கு எப்போவுமே புது புது ஆசைகள் தான் வருது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. உடனே அக்பர், என்ன பீர்பால் ரொம்ப எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆகாயத்தில் அரண்மனை கெட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பீர்பால் சொல்கிறாரு, எப்படி ஒரு மன்னர்கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியும், அதனால முயன்றால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அக்பர், அப்போ உடனே சீக்கிரமாக வேலையை ஆரம்பிச்சிருங்க, நாளைக்கு கஜானாவிலேருந்து உங்களுக்கு கட்டடம் கட்டுறதுக்கான பணம் வந்து சேர்ந்துடும் உங்கள் கைக்கு அப்படின்னு பீர்பால்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே பீர்பால் சொல்கிறாரு, உடனே எல்லாம் ஆரம்பிக்க முடியாது, கட்டடம் கட்டணும்னா வெளியூர்லேருந்து ஆட்களை கொண்டு வரணும், அதனால ஒரு 3 மாதம் டைம் வேணும்னு கேட்குறாங்க அக்பர் கிட்ட. உடனே அக்பர், சரி 3 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அழகான ஒரு மாளிகையை கட்டிருங்க ஆகாயத்துலன்னு சொல்லிட்டு அக்பர் சொல்கிறாரு. மறுநாள் பீர்பால் அக்பருக்கு ஒரு செய்தி அனுப்புறாரு. என்னன்னா, வெளியூருக்கு போனோம், கட்டடம் கட்டுறதுக்கு ஆட்களை திரட்டுறதுக்காக வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு, அதனால அரண்மனைக்கு வர முடியாதுன்னு ஒரு செய்தியை அனுப்பிடுறாரு அக்பருக்கு. அதுக்கு அப்புறமா அரண்மனைக்கு போகாம ஒரு வேடனை பார்க்க போறாரு. வேடன் கிட்ட போயிட்டு ஒரு சில கிளிகளை வாங்குறாரு. நிறைய கிளிகளை வாங்கிக்கிட்டு அதை போய் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிடுறாரு. ஒரு அறையில அடைச்சு வச்சுட்டு அதுக்கு சில வார்த்தைகளை பேச கத்து கொடுக்குறாரு பீர்பால். 3 மாசம் கடந்து போச்சு இப்படி. அதுக்கப்புறமா ஒரு 3 மாசம் கழிச்சு பீர்பால் அக்பரை சந்திக்கிறதுக்காக அரண்மனைக்கு போறாரு. அக்பர் கிட்ட போய் சொல்றாரு, இப்படி கட்டடம் கட்டுறதுக்கு, ஆகாயத்துல மாளிகை கட்டுறதுக்கு ஆட்கள் தயாரா இருக்கிறாங்க, நீங்க மட்டும் பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அக்பர் கிட்ட சொல்றாரு பீர்பால். இதை கேட்டவுடனே அக்பருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குது. பரவாயில்லையே, ஆகாயத்துல அரண்மனை கட்ட போறோம்னு நினைச்சிட்டு, சரி நான் பார்வையிடுறேன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வாராரு. அப்போ பீர்பால் ஒரு அறைக்குள்ள ராஜாவை கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல, அக்பரும் பீர்பாலும் மட்டும்தான் இருக்காங்க. இங்க யாருமே இல்லையேன்னு கேட்ட உடனே அக்பரை பார்த்ததும் அந்த கிளிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருது. என்ன பேசுதுன்னா, சுண்ணாம்ப கொண்டு வா, செங்கலை கொண்டு வா, சாரத்தை கட்டு, கல்லை இந்த பக்கம் போடு, சுண்ணாம்ப பூசு, கல்லை இந்த பக்கம் வை, அந்த மாதிரி கிளிகள் எல்லாம் சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டு. யாரை பார்த்தோன்னு, இந்த அரசரை பார்த்தோன்னு அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதே டைம் ரொம்ப எரிச்சலாவும் கோபமாவும் வருது. பீர்பால், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட கேட்கிறாரு. கேட்டதும் பீர்பால், மன்னா, ஆகாயத்துல மாளிகை கிட்டணும்னா அது பறவைகளால மட்டும்தான் முடியும், இந்த பறவைகள்லாம் நல்ல பயிற்சி பெற்றவங்க, அதனால நம்ம வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பீர்பால் அக்பர்ட்ட சொல்றாரு. இப்பதான் அரசருக்கு புரியுது, அந்தரத்துல எப்படி வீடு கட்ட முடியும், ஆகாயத்துல மாளிகை கெட்டுறது முடியாத ஒரு காரியம், சாத்தியமில்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அரசர் புரிஞ்சுக்கிறாரு. பீர்பால் அக்பருக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக கிளிகளுக்கு 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்து பேச வச்சிருக்காருங்கிறதையும் அரசர் உணர்றாரு. உடனே பீர்பால் கிட்ட, எனக்கு உணர்த்தணும்னு சொல்லிட்டு நீங்க 3 மாசம் கிளிகளுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த பீர்பால் சொல்றாரு, எனக்கு வேற வழி தெரியலையே அரசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அரசரும் இப்படி பீர்பால் சிரமப்பட்டு இந்த கிளிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தது எண்ணி பாராட்டுறாரு பீர்பாலை. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.